ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்க மசாலா வச்சு நல்லா டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், இல்லை அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவு சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு லைட்டாக உப்பு, வெங்காயம் வதக்குறதுக்கு. வெங்காயம் நல்லா நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான சமயங்களில் மூடி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 2 பழமான தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ அளவு சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும். நார்மலான ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ அதுவே தண்ணி விட்டு 10 நிமிஷம் வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க சுலபமான மசாலாவை வச்சு டேஸ்ட்டாக செய்கிறனால வீட்டில் இருக்க மிளகாய்த்தூள் நார்மலான ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன்லாம் வெந்து வந்திருக்கும். ஃபைனலாக நம்ம கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதோட கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நார்மலான ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சிங்கன்னா சிக்கன் வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு சிக்கன் துண்டு எடுத்து ஸ்பூனில் நசுக்கி பார்த்திங்கன்னா சாஃப்டாக உடஞ்சி வரும். வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப டேஸ்ட்டான சிக்கன் ரெசிபி செஞ்சாச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.